வேண்டிய நிதியை ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இவங்க எதிர்பார்த்து சில நிதிகளை கேட்க இவங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஏதோ ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்தனால தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லட்டும். ஆனா மத்திய அரசு தானே நிதி கொடுக்கணும். அது ஒழுங்கா நம்ம போய் அவங்க முதலமைச்சர் பொதுவாக என்ன பொறுத்தவரை என்னன்னா ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசோடு ஒரு சுமூகமான உறவு வச்சு தேவையான நிதிகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கறது தான் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியமா. எதை எடுத்தாலும் எதிர்ப்பு. பிரதமர் வந்தா அல்லது மத்திய அமைச்சர்கள் வந்தா யாரும் வரவேற்க கூட போறதில்லை. நீட்டு எதிர்ப்பு. நீட்டு வராதுன்னு தெரியும். நீட்டு எந்த காலத்திலும் வர வேண்டிய வாய்ப்பு இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் படிதான் அதே கொண்டு வந்தாங்க. நீட்டு கொண்டு வரும்போது இவங்க மத்திய அமைச்சர்கள் அங்க இருக்குது. அது கூட யாரு இருக்காங்க? காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு. இப்பவும் அவங்க இங்கேயும் கூட்டணி தான் இருக்காங்க. அன்னைக்கு அங்கேயும் கூட்டணி தான். சரி, இந்த நீட் இன்னும் கோர்ட்ல உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. நிலுவையில் இருக்க கேஸ நீங்க திமுக காரங்க யாராவது இந்த ஊடகத்தில் அவங்க பதில் சொல்லணும். ஏன் அவங்க அந்த வழக்குல தன்னை சேர்த்துக்கிடல? ஏன் அந்த வழக்குல சேர்த்துக்கிடல? அல்லது திமுக காரங்களுக்கு இது வழக்கு நிலுவையில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது இல்லையாங்கிறது தெரியுமா? அதுவும் தெரியாதா?